இல்லை உட்காந்து நீட்டுக்கு தான் பேசணும். அது அப்படியே இருந்தால் போதுமா? ஸ்டாண்டோடு இருந்தால் போதுமா? ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி. கிட்ட வச்சுருப்பா. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரரே எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க சகோதரே? அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கேன். எப்பயும் ஃபஜ்ர்ல சந்திச்சுப்போம், சில நாளில் பார்க்க முடியலையே. ஷைத்தான் போட்டு அமைக்கிட்டான்பா. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் பேணுதலாக தொழுகணும். அல்லாஹ் திருமறையில் கூறுகிறான் 106வது அத்தியாயத்தில் 4வது வசனத்தில் ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிக்கு கேடுதான். ஏன் கேடு? அவங்க நினைச்சா தொழுவாங்க, நினைக்கலாட்டி தொழுவ மாட்டாங்க. அவங்க பிறர் பார்ப்பதற்காக தொழுகிறாங்க. அதே மாதிரி அடுத்த வசனமாக 29வது அத்தியாயத்தில் 45வது வசனத்தில் அகீமிஸ் ஸலாத்த இன்னஸ் ஸலாத்த தன்ஹா ஃபஅனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை மானக்கேடானவற்றிலிருந்தும் தீமை செயல்களிலிருந்தும் தடுக்கிறது. மானக்கேடான செயல்களும் தீமை செயல்களும் நிறைந்த இந்த உலகத்திலேயே மானக்கேடானவற்றிலிருந்தும் தீமை செயல்களிலிருந்தும் தடுக்கக்கூடிய ஒரு கேடயமாக இருக்கிறது. அதிலும் பெரும்பாலும் இளைஞர் தான் மது அருந்துதல், தற்கொலை செய்தல் போன்று பல தீமை செயல்களில் ஈடுபடுகின்றனர். இந்த மாதிரியான தீமை செயல்களிலிருந்து தடுக்கக்கூடிய ஒரு கேடயமாக இருக்கிறது தொழுகை. ஆமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதன் இறந்து விட்டால் கபூர்ல அவனுக்கு கேட்கக்கூடிய முதல் கேள்வியே தொழுகைதான். அதுக்கு அவர் சரியான பதில் சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் கேட்கக்கூடிய கேள்விலாம் இலகுவா இருக்கும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எப்படி அவர் பதில் சொல்வாரு? அவர் இந்த உலகத்துல பேணுதலா தொழுது இருந்தா, குரான் ஓதி இருந்தா, நபிமொழியை படிச்சிருந்தா அவர் அங்க சரியான பதில் சொல்வாரு. அதுக்கப்புறம் அவருக்கு கேட்கக்கூடிய கேள்விலாம் இலகுவா இருக்கும். ஆனால் இன்றைக்கு தல்கீன் என்ற பேர்ல ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்கள மையத்தை அடக்கிட்டு ஆலிம் சாமார்கள் கபர்கிட்ட உட்காந்து உங்களுடைய இறைவன் யாருன்னு கேட்பாங்க, அல்லாஹ்னு சொல்லிடுங்க. உங்களுடைய மார்க்கம் எதுன்னு கேட்பாங்க, இஸ்லாம்னு சொல்லிடுங்க. உங்களுடைய நபி யாருன்னு கேட்பாங்க, முகமது நபின்னு சொல்லிடுங்க அப்படின்னு இன்னைக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இதை எந்த மாதிரி இருக்குன்னா, ஸ்கூலுக்கு போகாதவனை 12th பப்ளிக் எழுத சொன்னால் எப்படி எழுதுவான், நீட் எக்ஸாம் எழுத சொன்னால் எப்படி எழுதுவான், அந்த மாதிரி தான் இதுவும் இருக்கு. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது காட்டி தரல. அதனால இது பிதாத்தான செயலாகும். ஒவ்வொரு பிதாத்தும் வழிகேடாகும், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதனால நம்ம அந்த செயல்லேருந்து விலகக்கூடிய நன்மக்களாக இருப்பதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அடுத்ததாக ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா வ தகப்பல் துஆ, என் இறைவா என்னையும் என் சந்ததிகளிலும் தொழுகை நிலைநாட்டுவோராக ஆக்குவாயாக, எனது பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செஞ்சிருக்காங்க. நாமும் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யக்கூடிய நன்மக்களாக இருப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. நம்ம இப்ராஹிம் நபியை நினைவு கூறுறோம். எப்படி நினைவு கூறுறோம்? ஒவ்வொரு தொழுகையிலும் கமா சல்லைத்த அலா இப்ராஹிம என்ற இப்ராஹிம் நபியை நம்ம நினைவு கூறுறோம். அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் பல லட்சம் ரூபாயை செலவு பண்ணி 10,000 மைல் கடந்து நம்ம ஹஜ்ஜு செய்கிறோம். ஹஜ்ஜு செய்ய முடியாதவங்க நம்ம ஊர்ல இருந்தே ஹஜ்ஜு பெருநாளை கொண்டாடுறோம், குர்பானி கொடுக்குறோம். ஏன் நம்ம இந்த மாதிரி இப்ராஹிம் நபியை நம்ம நினைவு கூறுறோம்? உங்களுக்கு தெரியுமா சகோதரே? ஏன்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஒரு சமுதாயம் சாதிக்க முடியாததை அவங்க ஒரு தனிநபராக இருந்து சாதிச்சிருக்கிறார். இந்த இந்தியாவில் 20 கோடி முஸ்லிம் மக்கள் இருக்கோம். ஆனால் நம்மளால ஏகத்துவத்தை எடுத்து சொல்ல முடியல. ஆனால் அவங்க ஒரு தனிநபராக இருந்து ஏகத்துவத்தை எடுத்து சொல்லி சாதிச்சிருக்கிறார். அதே மாதிரி இப்ராஹிம் நபி ஸல்லல்லாஹு அவங்களுக்கு வயோதிக நேரத்தில் அல்லாஹ் ஒரு குழந்தையை கொடுக்குறான். அந்த குழந்தையையும் அவரது மனைவியான அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் வெட்டவெளி பட்டத்தில் தனியாக விட்டுட்டு திரும்பி பார்க்காம போறாங்க. அப்ப அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, ஏன் மனிதர்களே இல்லாத பூண்டுகளே இல்லாத இடத்துல தனியாக விட்டுட்டு திரும்பி பார்க்காம போறீங்களே, இது அல்லாஹ்
எந்த அளவுக்கு அல்லாஹ் மீது நம்பிக்கை இருந்தால் தனியாக விட்டுட்டு போவாங்க. அதே மாதிரி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க பருவ வயதை அடையும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க ஒரு கனவு காண்றாங்க. என்ன கனவு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்கள அறுத்து பலியிடுவது போல் அந்த கனவை அவங்க நிறைவேற்றினர். இது மாதிரியான ஏராளமான இறைவன் வச்ச அனைத்து சோதனைகளிலும் அவர் வென்றார் என்று அல்லாஹ் திருமறையில் கூறுகிறான். அல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, முஹம்மதே நீ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பின்பற்று என்று அல்லாஹ் கூறுகிறான். இது மாதிரியான ஏராளமான தியாகங்களை செய்ததால் நாம மட்டுமல்ல, கியாமத் நாள் வரை வரும் அனைத்து முஸ்லிம் மக்களும் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை நினைவு கூறும் ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். சகோதரரே, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நம்ம ஊர்ல திருமண ஊர்வலம்னு பேர்ல 10-20 பைக்குகளில் சாலைக்கு போக்குவரத்துக்கு இடையூறாக சத்தம் போட்டு கொண்டு முஸ்லிம் வாலிபர்கள் செல்வதாகவும் இதை காவல்துறை கண்டித்து எச்சரித்ததாகவும் கேள்விப்பட்டனே. இதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். திருமண நேரத்துல வெடி வெடிக்கிறாங்க, கந்தூரி ஊர்கோலோண்டு குத்தாட்டம் ஆடிக்கிட்டு பல விரும்பத்தகாத செயல்லாம் முஸ்லிம் வாலிபர்கள் செய்கிறாங்க. இதை பார்த்த பிற மத சமூகமும் காவல்துறையும் முகம் சுளிக்கக்கூடியதை பார்த்தால் ரொம்ப வேதனையா இருக்கு. இதுக்கு என்னதான் தீர்வு உங்களுக்காச்சும் தெரியுமா சகோதரே? சொல்லுங்க. ஆமா, இதுக்கு ஒரே தீர்வு திருக்குர்ஆன் கூறுகிறது. உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும் குர்ஆனை நாம் இறக்கி இருக்கிறோம். அதில் எது உண்மை, எது பொய், எது சரியானது, எது தவறானது என்பதை இஸ்லாம் உலக மனிதர்கள் அனைவருக்கும் நேர்வழியையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்கிறது என்று அல்லாஹ் திருமறையில் கூறுகிறான். குந்தும் ஹைர உம்மத், நீங்கள் தான் சிறந்த சமுதாயம். ஏன்? நீங்கள் நன்மை